சிற்றிலக்கியங்களில் ஒன்று தான் கலம்பகம். இப்போ களம்னா 12, பகம்னா 6, 18 உறுப்புகளை கொண்டிருப்பது தான் கலம்பகம். கலம்பகம் என்பது பாட்டுடை தலைவனை 18 உறுப்புகளால் புகழ்ந்து பாடுவது தான் கலம்பகம். 18 உறுப்புகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, புயவகுப்பு, தவம், வண்டு, அம்மானை, ஊர், ஊசல், பாண், மதங்கு, மடக்கு, கைக்கிளை, சித்து, களி, மரம், காலம், இரங்கல், சம்பிரதம், கார், தூது. சம்பிரதம் அப்படின்னா கண்கட்டு வித்தை. குரம், இடைச்சி, வளைச்சி, சமூக, உல்லாசம், கீரையார் போன்ற துறைகளும் இதில் இடம்பெறுவது உண்டு. இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பாடல்கள்னு கலம்பகத்தில் குறிப்பிட்டிருக்காங்க. இப்போ தேவர்களுக்கு 100 பாடல் பாட வேண்டும், முனிவர்களுக்கு 95 பாடல், அரசர்களுக்கு 90 பாடல், அமைச்சருக்கு 70 பாடல், வணிகருக்கு 50 பாடல், வேளாளருக்கு 30 பாடல். அரசன் மீது பாடப்பட்ட 100 பாடல்களை கொண்ட நூல் நந்தி கலம்பகம். மேலும் அந்தாதி தொடையில் அமைந்து பாடப்படும் சிற்றிலக்கியம் கலம்பகம். சங்க இலக்கியத்தில் அகமும் புறமும் கலந்த நூல் பரிபாடல். அப்படி சிற்றிலக்கியத்தில் அகப்பொருளும் புறப்பொருளும் கலந்து பாடப்படும் இலக்கியம் கலம்பகம். கலம்பகம் தொடக்கத்தில் என்ன பாவகையில் பாடப்பட்டது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, மயங்கிசை, கொச்சக கலிப்பா, அப்புறம் வெண்பா, கட்டளை கலித்துறை என்று 3 வரிசையாக வரக்கூடிய ஒரு இலக்கியமாக கலம்பகம் இருந்திருக்கிறது. முதல் கலம்பகம் நந்தி கலம்பகம். நந்தி கலம்பகத்தின் பாட்டுடை தலைவன் 3ஆம் நந்திவர்மன். நந்தி கலம்பகத்தால் மாண்டகதை நாடழியும் என்று சோமேசர் முதுமொழி வெண்பா பாடல் கூறுகிறது. கலம்பகத்தால் இறந்த மன்னன் நந்திவர்மன். அறம் வைத்து பாடப்படும் இலக்கியம் என கூறப்படுவது கலம்பகம். இப்போ நந்தி கலம்பகம் அப்படின்னு பார்த்தோம்னா அதனுடைய ஆசிரியர் யாரும் தெரியல. ஆளுடை பிள்ளையார் திருக்கலம்பகம். நம்பியாண்டார் நம்பி பாடியிருக்கிறாரு. திருவரங்க கலம்பகம் பிள்ளை பெருமாள் ஐயங்கார் பாடியிருக்கிறாரு. திருவாமத்தூர் கலம்பகம், தில்லை கலம்பகம் ஆகிய கலம்பகங்களை இரட்டையர்கள் பாடியிருக்காங்க. காசி கலம்பகம், மதுரை கலம்பகம் ஆகியவற்றை குமரகுருபரர் பாடியிருக்கிறாரு. திருவாரூர் கலம்பகம் வீரமாமுனிவர் பாடியிருக்கிறாரு. திருக்கலம்பகம் உதீசி தேவர் என்பவர் பாடியிருக்கிறாரு. நந்தி கலம்பகத்தில் ஒரு பாடலை எடுத்துக்காட்டாக நம்ம பார்த்தோம்னா, வானொரு மதியை அடைந்ததுன் வதனம், மறிக்கடல் புகுந்தது உன் கீர்த்தி, கானொரு புலியை அடைந்ததுன் வீரம், கற்பகம் அடைந்தது உன் கரங்கள், தேனொரு மலரால் அரியிடம் புகுந்தாள், செந்தள் அடைந்தது உன் தேகம், நானும் என் கிளியும் எவ்விடம் புகுவேன், நந்தியேன் நம் தயாபரனே என்று நந்திவர்மனுடைய இறப்பை பற்றி ஏங்கி பாடக்கூடிய பாடலாக இந்த பாடல் இருக்குது. நந்தி கலம்பகத்தில் தெள்ளாற்று போர் பற்றி மிகுதியாக இந்த கலம்பகத்தில் நந்தி கலம்பகத்தில் சொல்லப்பட்டிருக்கு.